அடைமழை பெய்த அந்தி மாலை நேரத்தில் அறையின் எண்ணலோரம் அமர்ந்து இளையராஜா இசையில் எஸ்பிபி குரலில் பாடல் கேட்டு ரசித்தபடி ஒரு கோப்பை தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது அங்கோர் தேயிலை மலையில் பெண்ணொருத்தி முதுகில் தேயிலை பையை சுமந்தபடி மலையில் நனைந்து கொண்டு தேயிலை குழந்தைகள் பறிப்பதைக் கண்டேன். அடைமலையில் நனைந்து அட்டை கடிப்பட்டு பறித்தெடுத்த தேயிலை குழந்தைகளை எல்லாம் நெருக்கச் சென்றபோது கங்காணி நிதைக்குறைவென கூறி வன் சொற்களை கொட்டியபடி தினக்கூலியை குறைத்து கொடுத்த போது எதிர்ப்புகள் ஏதும் தெரிவிக்காமல் வாங்கி வந்த அம்மா வீட்டில் புலம்பியதை பற்றி என் தோழி சொன்ன கதைகள் பல நினைவுக்கு வந்தன. தேயிலை பறிக்கச் சென்ற அம்மாவும் தேயிலை தோட்டத்தை துப்புரவு செய்ய சென்ற அப்பாவும் குளவிக்கொட்டுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாய் சொல்லி புலம்பி அழுத தோழிக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கண் கலங்கி நின்றிருக்கின்றேன். தன் தாயுடன் காலையில் கொழுந்தெடுக்கச் சென்ற அண்டை வீட்டு அக்கா பாம்பு கடிப்பட்டு பிணமாய் வீடு திரும்பிய கதையை கூட என் நண்பி சொல்ல கேட்டிருக்கின்றேன். இவ்வளவு சிரமப்பட்டு உழைத்து உயிரை பணயம் வைத்து பிள்ளையின் கல்விக்காய் அவர்களின் வளமான வாழ்விற்காய் அயராது உழைக்கும் தேயிலை தொழிலாளர்களின் கஷ்டங்களை கேட்டு கண்கலங்க முடிந்த என்னால் சிறு உதவிகள் செய்ய முடிந்ததை தவிர சம்பள உயர்வை பெற்றுத்தரவோ அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கவோ என்னால் முடியவில்லை. ஆதலால் அவர்கள் படும் பாட்டை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தர என்னால் முடிந்ததை செய்கின்றேன் இக்கவி மூலம்.